வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன் லேண்டர்ஸில எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறைய சேல் பண்றோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் பலா செடியும் கூட சேல் பண்றோம். இந்த ரெட் பலாவ பற்றி சொல்லும்போது நெறைய பேரு நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரெட்டா இருக்கும் மேல. அது வந்து ஏமாத்துறது. அது ரெட் கிடையாது. இந்த மாரி உட்பக்கத்தில வந்து ரெட்டா இருக்கும். அந்த கட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு. அதுதான் உண்மையான ரெட் பலா. இது ஒரு விவசாயியினுடைய தோட்டத்திலிருந்து வந்தது. இது வந்து நம்ம நர்சரில வந்து இந்த மாரி பலா செடிகள் நிறையா சேல் பண்றோம். இந்த விவசாயியுடைய தோட்டத்திலேருந்து வந்ததுன்னு சொல்ல காரணம், அதை காமிக்க காரணம் என்னன்னா, இது வந்து இயற்கையானது தான். இப்போ நம்ம தாய்லாந்து வெரைட்டி டாங் சூர்யா காமிக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, சிந்து ஜாக்கு காமிக்கிறோம், சிந்தூர் ஜாக்கு காமிக்கிறோம். இதெல்லாம் காமிக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இது ஏதோ மரபணு மாற்றம் பண்ணி வந்திருக்குன்னு நினைப்பீங்க. பாருங்க, ஒரு ரெட் பலா வந்து ஒரு விவசாயியுடைய தோட்டத்தில் அறுவடை பண்ணது. என்ன அழகான கலரில் இருக்குது பாருங்க. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்த வெரைட்டி தான். நிறைய பலாமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வித்தியாசமாக இதுமாரி கலரில் காய்க்கிறது இயற்கை தான். நாகர்கோவில் பகுதியில் இது நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி கேரளாவிலையும் நிறையா பார்க்கலாம். நிறைய பலாமரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி ரெட் கலரில் காய்க்கிறது ஒரு ரேரான ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் நாகர்கோவில் பகுதியிலையும் அதிகமான பழங்களை இதுமாதிரி பார்க்க முடியும். ஆனால் அந்த பழங்களே கூட சமயத்தில் எல்லோவாக மாறிடும். அதாவது எப்படி மாறும்னாக்கா, இயற்கையாகவே நல்லா மழை பெய்யும் போது எல்லோ மாறிடும். இந்த மாதிரி ரெட்டாக இருக்காது. ஆனால் நம்ம நர்சரிகளில் வாங்கக்கூடிய ரெட் பலானி வாங்கக்கூடிய பழங்கள் எல்லாமே ஒட்டு செடிகளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறப்பாகவே வரும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த பழத்தினுடைய விதைகளை போட்டால் நமக்கு இதேமாதிரி ரெட் பலா காய்க்குமானா கண்டிப்பாக காய்க்காது. அதனால் நம்ம ஒட்டு செடிகளை நடணும். ஒட்டு செடிகளாக நடும்போது அதனுடைய கேரக்டரில் ஃபுல்லாகவே நமக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதேமாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த பலாப்பழத்தையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இங்கே ரெட் பலா செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சின்ன செடிகள், அதாவது சின்ன செடிகளாக இருந்தால் 250 ரூபா ரேட்லேருந்து நம்ம சேல் பண்ணுறோம். பெரிய செடிகளாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து விலைகள் நிர்ணயம் பண்ணி சேல் பண்ணுறோம். பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் எந்த ரகமாக இருந்தாலுமே நல்ல வளமான பூமியில் வளர்க்கணும். கலர் பூமியில் நல்லா வராது. அதேமாதிரி தண்ணி தேங்கக்கூடாது. மழை பெய்தால் தண்ணி தேங்கினா அந்த பலாச்செடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அருமையோ அருமை. ஒரு நாட்டு வெரைட்டி தான். அது ஒரு விவசாயிட்ட அறுவடை பண்ண ஒரு பலாப்பழம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.